ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலில் நடந்த ஒரு ஃபன்னான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாரோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நடந்திருக்கும். அதை பற்றின இந்த விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்னடா ஃபன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த டெஸ்க்டாப் வந்து நேராக அழகாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இல்லையா? இதே மாதிரி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. அதே சமயம் இந்த டெஸ்க்டாப் 1 செகண்ட் வந்து இந்த மாதிரி தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னா, எனக்கு மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. யார் யாருக்கெல்லாம் மாறிச்சோ அவங்க எல்லாருக்குமே அது பெரிய தலைவலி தான். இதை எப்படி வந்து நேராக்குறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரம் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இதனால் நிறையா வேலைகள் வந்து நின்றுருக்கும். இதை வந்து எப்பட்றா சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 1 ஹவராவது நம்ம வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோடய காலேஜ் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. நானும் என்னோடய ஃப்ரெண்டு மிஸ்டர் முத்துகிருஷ்ணனும் வந்து லேபில் உட்காந்துருந்தோம். ஒரு நாள் வந்து இந்த மாதிரி டெஸ்க்டாப் வந்து தலையில் ரொட்டேட் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு ஹாட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டோம். எந்த கீன்னு அப்போ தெரியாது இல்லையா? அதனால ஒரு ஹாட் கீயை ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி மாறிடுச்சு. என்ன செய்கிறதுனே தெரியல. 2 பேரும் ரொம்ப நேரமாக உட்காந்து சொல்யூஷன் தேடிட்டே இருந்தோம். ஒன்றும் தெரியல. அந்த நேரம் பார்த்து காலேஜ் சார் வேறு பக்கத்தில் லேப் சார் வந்து பக்கத்தில் வந்துட்டாங்க. வந்து என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் 2 பேரும் டக்குன்னு மானிட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு சார் தண்ணி குடிச்சிட்டு வரோன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வெளியில் போயிட்டோம். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து திரும்ப மானிட்டர் ஆன் பண்ணி வச்சு என்னென்னமோ செஞ்சு அப்புறமா சொல்யூஷனை கண்டுபிடிச்சி நேராகணும். இதை கண்டிப்பாக இந்த இடத்துல நான் சொல்லணும், ஏன்னா எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. இதே மாதிரி எல்லாரோட லைஃப்லையும் நடந்திருக்கும். நடந்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணியிருப்போம். ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்கலன்னா எல்லோரும் ஒரே மாதிரி தான் யோசிச்சிருப்போம். என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்ட், அதே தான். மானிட்டர் இந்த மாதிரி இருக்கனால தானே தலைகீழாக இருக்குது. அதை இப்படி திருப்பி வச்சுட்டா தலைகீழாக இருக்குது. இந்த இமேஜ் வந்து நமக்கு நேராக கிடச்சிரும் இல்லையா? இதே தான் நானும் நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இதை பார்க்கும்போது வடிவேல் சார் வந்து சுந்தரா ட்ராவல்ஸ் படத்தில் அப்போ வடிவேல் சார் சொல்லுவார், கோபி நேராக தான்டா நிற்கிறான், நம்ம தான் தலைகீழாக நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு மண்டையில் ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு சொல்யூஷன் என்னென்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்ட்ரோல் கீ, ஆல்ட் கீ ப்ளஸ் நம்மளோட 4 ஏரோ கீஸ் இருக்கு இல்லையா? அதில் அப் ஏரோ கீயை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இதற்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். அப்படி இல்லைனா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிராஃபிக் ஆப்ஷன்ஸ், அப்படியே மெதுவாக ரொட்டேஷன், நார்மல், இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு நார்மலான பொசிஷனுக்கு வந்துடும். சொல்யூஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்பாடா இது இவ்வளோ தானா, இது தெரியாமல் இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அன்றைக்கி அப்படி தான் அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் ரிலீஃப் ஆனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபன்னான விஷயம் நடந்திருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு டெக் ஃபன்னுக்கும் டெக் அப்டேட்ஸுக்கும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.